வணக்கம் நண்பர்களே. த கிரேட் அன்காம்பரபிள் இணை இல்லாத சேல்ஸ்மேனாக நம்ம மாறுறதுக்கு இரண்டாவது பாகம் இது. த கிரேட் சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை மாற்றி அமைப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா என்னென்னா, ஆமாம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோம், வந்தோம், ஆஃபீஸ் போனோம், இல்லை கஸ்டமர்ஸை பார்த்தோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம விற்றோம், வந்தோம், போனோம் அப்படின்னு அந்த கிரேட் சேல்ஸ் பர்சன் இருக்க மாட்டாங்க. சரி, நான் போன வாரம் நான் இவ்வளோ ப்ராடக்ட் நான் பண்ணியிருக்கிறேன், இந்த வாரம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், போன வாரம் நான் பண்ணதை விட இந்த வாரம் நான் என்னுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். நான் என்னுடைய புள்ளி விவரங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறா. என்னுடைய டேலண்ட் அடுத்த லெவலுக்கு நான் போகிறதுக்கு நான் என்னுடைய டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இல்லைங்க நான் ஆவரேஜான ஒரு சேல்ஸ் பர்சன் தான் அப்படின்னு நாம் நினச்சோம்னா அதுக்கு காரணம் நாம் தான். த கிரேட் சேல்ஸ் பர்சன் அப்படின்னு நாம் நினச்சோம்னா அதுக்கு காரணமும் நாம் தான். இந்த கிரேட் சேல்ஸ் பர்சன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வருடாந்திர அந்த கணக்குகள் இருக்கு இல்லையா, மாதம் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அதை பூரா அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஓ நான் போன வருஷம் 10% நல்ல பீக்கில் போயிருக்கிறேன், அப்படின்னா இந்த வருஷம் நான் எவ்வளோக்கு போகணும் அப்படின்னு போன வருடம் நம்ம பண்ணதுலேருந்து அல்லது பாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள்லேருந்து எடுத்து அடுத்த லெவலுக்கு தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. கம்ஃபர்ட் ஜோன்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குறது இல்லை. என்னுடைய ஜோனில் இந்த விஷயத்தில் நான் இந்த இடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக செமையாக மாசாக கெத்தாக சாதிக்க முடியும், இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி என்னால் போக முடியும் அப்படிங்கிற அடுத்த லெவல் ப்ராசஸுக்கு அவங்க மாறுவாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உள்ள மடங்கி கிடக்கிற சேல்ஸ் பர்சன் ஆவரேஜாக அப்படியே தான் இருப்பாங்க. ஏதோ வந்தால் போகுது, என்னத்த வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்க நாமா இல்லை, சாதிக்கணும்டா, அடுத்த லெவலில் நோக்கி நான் போகணுண்டா, என்னுடைய குடும்பத்துக்கான அடுத்த கட்ட சேமிப்பு பெருசாகணுண்டா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் உள்ளே வச்சுட்டு, அப்போனா நான் இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் எக்ஸிக்யூஷன் எல்லாமே மாசாக பண்ணுவாங்க. மனசுக்குள்ளே அவங்களுடைய பிளானிங் எல்லாமே மனசுக்குள்ளே இருக்கும். தன்னுடைய குடும்பம் சார்ந்து, தொழில் சார்ந்து அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேறணும், அதுதான்டா சேலஞ்சுடா அப்படின்ட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு 50 ப்ராடக்ட் விற்கிற மாதம் 50 ப்ராடக்ட் விற்கிற ஒரு சேல்ஸ் பர்சன் உடனே அடுத்த நாளே 500 ப்ராடக்டை நான் விற்றுருவேன் அப்படிங்கிற ஒரு கனவு கோட்டையை கட்டக்கூடாது. ஒரு 50 நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் நான் அடுத்த கட்டம் ஒரு 60 பண்ணுவேன் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு அவர் போகணும். ஏதாவது ஒரு ஸ்டெப்பை அடுத்த ஸ்டெப்புக்காவது சின்னதாகதாவது நாம் மாற்றி எடுத்து வைக்கிறோமா, இல்லை நம்ம ஆவரேஜாக தான் அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை போகுதுன்னா நம்மளுடைய லைஃப்பும் ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கோம். நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தான் உங்களுடைய சிந்தனையை, செயலை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கு. நாம் செய்வோமா? இப்போ இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அடுத்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொஞ்சம் விரிவடைந்து அடுத்த லெவலை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் தயார் தானா? உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்னவாக இருந்தது, இப்போ நீங்கள் எப்படி மாற்றி அமைக்கிறீங்க? எவ்வளோ ப்ராடக்ட் போன மாதம் பண்ணியிருக்கீங்க அல்லது போன வருஷம் பண்ணியிருக்கீங்க, போன குவார்ட்டரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நிச்சயம் நாம் அனைவருமே த கிரேட் அன்கம்பரபிள் இணை இல்லாத ஒரு சேல்ஸ் பர்சனாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். விஷ் ஆல் தி பெஸ்ட். லவ் யூ ஆல். ஹாப்பி சேல்ஸ். உங்கள் நண்பன் சின்னராஜா, த கோச் ஃப்ரம் ஆல்ஃபா NLP. See you all.